அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். நம்ம இன்னைக்கு பொங்கலும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒன் பாட்டில் எப்படி சாம்பார் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் முதல்ல ஒரு அரை கிளாஸ் அளவு சிறுபருப்பு ட்ரை ரோஸ்ட் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 3/4 கிளாஸ் அளவு பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். அப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக நான் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், அப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு 2 கொத்தளவு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட போட்டுக்கிறேன். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிறுபருப்பு, அரிசி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் எனக்கு குக்கரில் செய்கிறது பிடிக்காது. நான் எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் அந்த குண்டால தான் செய்வேன். நான் பார்த்திங்கன்னா அரிசிக்கும் ஒரு 3/4 அளவு தண்ணி வச்சுக்கிறேன். சீக்கிரமாக வெந்துடும் இது பச்சரிசின்றனால. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வெந்து முடியட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் வச்சிடுறேன். அடுத்தது சாம்பாருக்கு தேவையானது பார்க்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு 3 தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, இதுலேயே புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன். அப்புறமா பார்த்தோன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறமா மஞ்சள்தூள், இது எல்லாமே நான் இதிலே சேர்த்துக்கிறேன். சீரகம் போட்டிருக்கேன். ஒரு சிட்டிகை அளவு வெந்தயமும் போட்டிருக்கேன். அதை குக்கரில் வேக போட்டுடலாம். பொங்கல் இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த சைடில் பார்த்தோன்னா இப்போ சிம்லேயே நம்ம மூடி வச்சிட்டோன்னா சூப்பராக பொங்கல் தயாராகிடுச்சு. அடுத்தது பருப்பும் வெந்துருச்சு. இப்போ பார்த்தோன்னா பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு நான் தாளிப்பு கொடுத்துட்றேன். கொஞ்சம் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவு நான் சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு கொத்தமல்லியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னா சூப்பரான சாம்பார் தயார். இந்த பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல், இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே இந்த ஒன் பாட் சாம்பார் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட பொங்கல் சூப்பரான சாம்பார் சூப்பராக தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.